கண்ணில் நீரே என் முன்னில் நானே கேட்கின்றேன் பல கேள்விகள் தானே. இரவின் நிழலில் மறைந்தேன் நானே, அங்கு கிடைத்த பதில்களும் கேள்விகள் தானே. வெட்டி எடுக்காத தங்கம் போல் ஜொலித்த என் தேகத்தை இன்று தொட்டு பார்க்க கூட யோசிக்கிறார்களே, என்ன காரணம்? சற்றும் பிரியாத எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் நண்பர் கூட்டம் சற்றென்று என்னை விட்டு பிரிந்ததே, மறந்ததே, என்ன காரணம்? நான் வாழ்ந்த வாழ்க்கை மங்கி போனதே, மறைந்து போனதே, என்ன காரணம்? ஒரு நொடி மூடுவதற்குள் திறக்கும் கண்கள், சரி பார்த்து இட்ட பொட்டுக்கள் பூவின் மொட்டுக்கள் என்று நினைக்க இன்று முட்களாய் மாற என்ன காரணம்? எவரெவரோ வந்தனர் என் பேச்சை கேட்க அன்று, இன்று சுவருடன் மட்டும் நான் பேச என்ன காரணம்? பளிச்சென்று உடைகள், ஒளி வீசும் என் முகம், பல வண்ண கைப்பைகள், பல வகை செருப்புகள் என்று இடம் மாறி பொருள் மாறி திசை மாறி என்னை சேர்ந்தது கொடுமை. Good morning. Sit down. இந்த புள்ளி தான் உங்களோட வாழ்க்கை, இந்த போர்டு தான் உங்களோட உலகம். ஆனா இங்க தெரியாத நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் உங்களோட கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாமே. என் முடிவு ஒன்றை அவன் ஏற்காமல் பறித்தானே எந்தன் அழகை. முகம் சிதைந்தாலும் ரணம் அடைந்தாலும் குணம் என்றுமே மாறாது இங்கே என்ற எண்ணம் மலர்ந்ததே. முகத்தை மறைக்க முகமுடி எதற்கு, அதை கழற்றி வீச நானும் நினைத்தேன். உங்க வாழ்க்கையும் செஸ் விளையாட்டும் ஒண்ணுதான், சரியா? ஏன்னா செஸ் பாத்தீங்கன்னா ராஜா, ராணி, சிப்பாய், மந்திரி இப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா கருப்பு ராஜா, வெள்ளை ராஜா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ராஜான்றதுனால ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்கும், ஒரு பக்கம் கருப்பு கலர் இருக்கும். வெள்ளை ராஜா கிட்ட இருக்கிற அதே பவர் தான் கருப்பு ராஜா கிட்டையும். இதுல பாத்தீங்கன்னா கலர் பெரிய விஷயமே இல்லை. ஸோ ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய கலர், அழகு, தோற்றம் அப்படின்றது திறமைக்கு அப்பாற்பட்டது தான், சரியா? இப்போ காந்திஜி அவர் பத்தி பேசும்போது அழகு பத்தி பேசுறோமா? அவர் சுதந்திரம் வாங்கி தந்தாரு, அது பத்தி தான் பேசுறோம். ஒவ்வொருத்தருக்குமே அடையாளம்ன்றது அவங்களோட திறமை பொறுத்து தான் நாட்டில் நிலை நிற்குது. அகத்தின் அழகு அழியவில்லை, திறமை கூட தடைப்படவில்லை. பூமி எங்கும் என் பெயர் ஒலித்திட நானும் ஒரு சாதனை செய்திடுவேன்.